எல்லாம் முடிந்தது என்றால் என்ன? It is finished means what? முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்றால் என்ன? Jesus Christ finished his work perfectly. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை சரியாய் முடித்து விட்டார். He finished without fail. அவர் வெற்றிகரமாக முடித்து விட்டார், தோல்வி அடையாமல் This வெற்றியை word முடித்து விட்டார். seems his success. இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியை சொல்லுகிறது. Hallelujah. அல்லேலூயா. He is the God of finishing completely. அவர் முற்றிலுமாக முடிக்கிற தேவன் என்பதை இது காண்பிக்கிறது. He is the God of finishing completely anything. அவர் முற்றிலுமாய் முடிக்கிற தேவன் என்பதை இது காண்பிக்கிறது. There is no imperfect in God's thing. கர்த்தருடைய காரியத்துல இம்பர்ஃபெக்ட் இருக்காது. Always perfect or no. எப்பொழுதுமே அது பரிபூரணமா இருக்கும். You think in your mind, what will happen by the thing I am doing? நான் என்ன செய்யறேனோ அதை செய்யறேன், அதனால பரவாயில்ல. You want to keep your self-righteousness. நம்ம நம்மளுடைய சுயநீதியிலே இருக்கிறோம். Whenever we keep our self-righteousness, எப்பெல்லாம் நம்மளுடைய சுயநீதியில நாம it இருக்கிறோமோ, seems you are imperfect. நாம இம்பர்ஃபெக்ட்டா இருக்கிறோம் என்பது காண்பிக்கிறது. Self-righteousness always seems our imperfection. சுயநீதி எப்பொழுதுமே நம்மளுடைய இம்பர்ஃபெக்ட்டா காமிக்கும். God's righteousness seems our perfect. கர்த்தருடைய நீதி மாத்திரம்தான் நம்மளுக்கு As Jesus Christ பரிபூரணத்தை was காண்பிக்கும். standing on God's righteousness, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அந்த நீதியிலே நின்று so கொண்டிருந்தார். that he could do successfully, he could do his work completely. ஆனபடினாலதான் அவர் தன்னுடைய வேலையை வெற்றிகரமா முடித்தார். God's righteousness leads your life to finish completely. தேவனுடைய நீதி உங்களுக்கு தேவை, உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் சரியாய் முடிப்பதற்கு. Hallelujah. அல்லேலூயா.